இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கொல்லாமல் விடமாட்டோம் என ஈரான் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு யுத்த கப்பல்களை அனுப்புங்கள் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வேண்டுகோள் வைத்திருந்தார். இதற்கு ஏனைய நாடுகள் பதில் சொல்லியிருக்கின்றனவா? அப்படி என்றால் என்ன பதில் சொல்லியிருக்கின்றன? அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். ஈராக்கில் இருக்கின்ற சகல அமெரிக்கர்களையும் உடனடியாக வெளியேறும்படி அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த பிரதான செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகள் களத்திலிருந்து கிடைத்திருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு போர்க்குற்றவாளி, மிக முக்கியமாக குழந்தைகளை கொல்கின்ற ஒரு போர்க்குற்றவாளி. இனியும் அவரை விட்டு வைத்தால் அவர் இதையே தொடர்வார், அவர் குழந்தைகளை கொல்வார். எனவே அவருடைய கதையை நாங்கள் விரைவில் முடிப்போம் என இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு மோசமான மனிதர் எனவும் அந்த படையினர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே வேளையில் ஈரானினுடைய புதிய சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டிருக்கலாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். அவர் மிக மோசமான முறையில் காயமடைந்திருக்கிறார் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார். இந்த இரண்டு குற்றச்சாட்டுகளையும் அல்லது இந்த இரண்டு கருத்துக்களையும் இப்பொழுது ஈரான் மறுத்திருக்கிறது. ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அகர்ச்சி இதனை கடுமையாக மறுத்திருக்கின்றார். அவர் நலமுடன் இருப்பதாகவும் தன்னுடைய பணிகளை வழக்கம் போல செய்வதாகவும் அவருடைய கட்டளையின்படி பல பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானுடன் இனி பேச்சுவார்த்தையே கிடையாது, அந்த கட்டத்தை தாண்டி விட்டோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். நேற்று மாலை அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார். ஈரான் சில நிபந்தனைகளை இறுக்கமாக பின்பற்ற வேண்டும், ஆனால் அவர்கள் எந்த ஒரு நிபந்தனைகளையும் பின்பற்றவில்லை. எனவே பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லி தாக்குதல்கள் தொடர்ந்து இடம்பெறும் என்று சொல்லியும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதேவேளையில் ஈரானினுடைய மிக முக்கியமான தீவு கார்க் தீவு, அந்த கார்க் தீவிலே மீண்டும் தாக்குதல்கள் நடத்துவது சம்பந்தமாகவும் சில எதிர்ப்பு கூறல்களை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நாங்கள் இன்னும் ஒரு சில தாக்குதல்களை அந்த கார்க் தீவிலே நடத்துவோம், அது ஒரு விளையாட்டாக இருக்கும், ஒரு ஃபன்னுக்காக, ஜஸ்ட் ஃபார் ஃபன் என்று சொல்லுவது தானே, ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக நாங்கள் அந்த தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இதுக்கிடையில் சர்வதேச ஊடகங்களில் ஒரு சில எதிர்ப்பு கூறல்கள் வெளியிடப்பட்டு கொண்டே வருகின்றன. என்னென்று சொன்னால், இந்த கார்க் தீவை ஒருவேளை அமெரிக்கா கைப்பற்றலாம், திடீரென்று கொண்டு போயிட்டு இரவோடு இரவாக ஒரு படையை இறக்கி, அதாவது பாராசூட் அணியை கொண்டு போயிட்டு இறக்கி அவர்கள் மூலம் இந்த தீவை கைப்பற்றலாம் என்று சொல்லி ஒரு சில எதிர்ப்பு கூறல்கள் சர்வதேச ஊடகங்களில் சொல்லப்படுது. இதற்கு ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அகர்ச்சி ஒரு பதில் சொல்லியிருக்கின்றார். இப்போ கார்க் தீவை தாக்குவதை விடவும் அதனை கைப்பற்ற நினைப்பது மிக மிக ஆபத்தாக போய் முடியும், அது அமெரிக்காவுக்கு மிக ஆபத்தாக இருக்கும். எனவே அவர்கள் விரும்பினால் கைப்பற்ற முயற்சி செய்யலாம், ஆனால் அது மிகவும் ஆபத்தாக இருக்கும் என்று சொல்லி ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு ஏனைய நாடுகள் முன்வர வேண்டும். ஏனைய நாடுகள் தங்களுடைய போர்ப்படையை, கப்பல் படையை அனுப்பி ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும். இது ஒரு கூட்டு பொறுப்பு, இது அமெரிக்காவினுடைய பொறுப்பு கிடையாது என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தவர் தானே, ஏனைய நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தவர் தானே. இதற்கு ஏனைய நாடுகளினுடைய பதில்கள் என்ன? இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை, இந்த நிமிடம் வரை ஒரு சரியான பதிலை, ஒரு உத்தியோகபூர்வமான பதிலை எந்த ஒரு நாடும் வழங்கவில்லை என்றதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். எல்லா நாடுகளுமே சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் இது சம்பந்தமாக ஆலோசனை செய்து வருகிறோம், இது சம்பந்தமாக விவாதித்து கொண்டிருக்கிறோம், என்னென்ன வழிகள் எல்லாம் சாத்தியமாக இருக்கிறதோ அது சம்பந்தமாக நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம். இப்படியான பதில்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கே தவிர எந்த ஒரு நாடும் உத்தியோகபூர்வமாக நாங்களும் பெறுகிறோம், எங்களுடைய படையை அனுப்புகிறோம் என்று சொல்லி இதுவரைக்கும் சொல்லல. ஒரே ஒரு நாடு பிரான்ஸ் மட்டும்தான் இப்பொழுது தன்னுடைய கப்பல் படையை அனுப்பி கொண்டிருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே அனுப்ப ஆரம்பித்து விட்டார்கள். 8 கப்பல்கள் அடங்கிய ஒரு பெரிய படையணி ஒன்று இப்போ போய்கொண்டிருக்குது. இந்த 8 கப்பல்கள் அடங்கிய படையணியில் இன்னும் மேலதிகமாக 2 கப்பல்கள் சேர்க்கப்படலாம் என்று சொல்லி ஒரு சில ஊடகங்களில் செய்திகள் போடப்பட்டிருக்கிறது. எனவே பிரான்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு கப்பல்களை அனுப்புகிறார்களே தவிர ஏனைய நாடுகள் தொடர்ச்சியாக ஆலோசனை செய்து வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். இதே கருத்தை பிரித்தானியாவினுடைய எரிசக்தி அமைச்சர்
ஏன்னு சொன்னால் இப்போ எல்லா நாடுகளிலேயும் இருக்கக்கூடிய எரிசக்தி அமைச்சர் மேலத்தான் பிடிச்சி ஊடகங்கள் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் உலகம் முழுக்க எனர்ஜி பிரச்சனை தானே. அப்போ பிரித்தானியாவினுடைய எரிசக்தி அமைச்சர் ஈட் மிலிபேண்ட் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலமே ஒரு தொலைக்காட்சிக்கு, ஸ்கை தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி ஒன்று வழங்கியிருக்கிறார். அதில் வந்து சொல்லியிருக்காரு என்று சொன்னால் இதே விஷயம்தான், நாங்கள் ஆலோசனை செய்து வருகிறோம், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வருகிறோம், இன்னும் முடிவெடுக்கல் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அழைப்புக்கு எத்தனை நாடுகள் சம்மதம் தெரிவிப்பார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதே வேளையில் ஜப்பானினுடைய புதிய பிரதமர் தக்காச்சி அவர்கள் மீது அமெரிக்கா கடுமையான அழுத்தத்தை கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதாவது ஜப்பானிய போர்க்கப்பலை அனுப்ப சொல்லி கடும் அழுத்தம் கொடுத்து வருவதாக. ஏனென்று சொன்னால் ஜப்பானிய பிரதமர் விரைவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்திக்க இருக்கின்றார். எனவே அந்த சந்திப்புக்கு முதல் கப்பல்களை அனுப்புகின்ற முடிவை ஜப்பான் எடுக்கணும் என்று சொல்லி அமெரிக்கா தரப்பில் இருந்து அழுத்தம் கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அரபு நாடுகளில் இருக்கின்ற பொதுமக்களை ஈரான் தொடர்ச்சியாக இலக்கு வைத்து தாக்கி வருகிறது என்று சொல்லி ஈரான் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளாக செயல்படக்கூடிய ஏனைய நாடுகள் கட்டார், குவைத், பஹ்ரைன் போன்ற ஏனைய நாடுகளில் வந்து தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடக்குது. அதில் பொதுமக்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். இது சம்பந்தமாக ஈரான் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதனை ஈரான் மறுத்திருக்கிறது. அதாவது பொதுமக்களை இலக்கு வைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது, அவர்கள் எங்களுடைய பக்கத்து நாடு, அயல் நாட்டினர், எனவே அவர்களை தாக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் இராணுவ தளங்களை மட்டும்தான் இலக்கு வைக்கின்றோம். இந்த பொதுமக்களை வந்து இலக்கு வைக்கிறது சில வேளை இஸ்ரேலினுடைய வேலையாக இருக்கலாம் அல்லது அமெரிக்காவினுடைய வேலையாக இருக்கலாம். அவர்கள் தாக்கி போட்டு எங்கள் மீது பழியை போடுகிறார்கள் என்று சொல்லி ஈரான் அதற்கு ஒரு பதிலடி வழங்கியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரானிலிருந்து ஏவப்படுற ட்ரோன்கள் இருக்கு தானே, சஹீத் ட்ரோன்கள், அந்த சஹீத் ட்ரோன்கள் தான் சுட்டு வீழ்த்தப்படுவதாக சொல்லப்படுது. ஆனால் ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், தங்களுடைய சஹீத் ட்ரோன்கள் போலவே இப்பொழுது அமெரிக்கா அதே மாதிரியே ட்ரோன்களை தயாரித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த ட்ரோன்களினுடைய பேர் வந்து லூகாஸ் என ஈரான் தெரிவித்திருக்கிறது. எனவே ஈரானினுடைய சஹீத் ட்ரோன்கள் போலவே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய லூகாஸ் ட்ரோன்களை பயன்படுத்தி தான் இந்த தாக்குதல்கள் நடக்குது. எனவே இது சம்பந்தமாக அரபு நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள் விழிப்பாக இருக்க வேண்டும் என ஈரான் தெரிவித்துள்ளது. ஈராக்கில் இருக்கின்ற அனைத்து அமெரிக்கர்களும் உடனடியாக வெளியேற வேண்டும் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஈராக்கில் வந்து பல இடங்கள் வந்து இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டு கொண்டே வருகின்றன. ஈராக்கில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் வந்து அமெரிக்கா மற்றும் அவர்களுடைய கூட்டாளி நாடுகளைச் சேர்ந்த படையினர் 35 பேர் வரையில் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு பிரெஞ்சு வீரர் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார். இந்த நிலைமையில வந்து பல இடங்களில் தாக்குதல்கள் நடப்பதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய சகல அமெரிக்கர்களையும் உடனடியாக வெளியேறும்படி அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. லெபனான் நாட்டினுடைய தலைநகர் பெய்ரூட்டை இலக்கு வைத்து இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இன்று காலை பெய்ரூட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு அவசர செய்தி ஒன்று இஸ்ரேலிய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பெய்ரூட் நகரத்தினுடைய தென்பகுதியில் வந்து அந்த பகுதி மக்கள் உடனடியாக வெளியேறணும், நாங்கள் வந்து தாக்குதல் நடத்தப்போம் என்று சொல்லி இஸ்ரேலிய தரப்பில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நண்பகல் வேளையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் விமானங்கள் மூலம் இந்த துண்டு பிரசுரங்கள் நோட்டீஸ் வந்து போடப்பட்டது, பெய்ரூட் மக்களுக்கு உடனடியாக வெளியேறணும் என்று சொல்லி. அது இன்னும் ஒரு பகுதியில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெய்ரூட்டினுடைய தென் பகுதியில் வந்து மக்கள் உடனடியாக வெளியேறணும் என்று சொல்லி இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. பெய்ரூட்டினுடைய பல பகுதிகளில் இஸ்ரேல் வந்து தரைவழி தாக்குதலும் வான்வழி தாக்குதலும் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே வருகிறது. உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 1000 தொற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதுக்கிடையில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்துவதற்கு பிரான்ஸ் முயற்சி செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இங்கால மத்திய கிழக்கில் ஒரு பக்கம் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது ஈரானை சேர்ந்த பெண்கள் உதைபந்தாட்ட அணியினர் அங்கே நடக்கிற உதைபந்தாட்ட போட்டியில் வந்து கலந்து கொள்றதுக்காக அது சம்பந்தமாக சில தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பெண்கள் உதைபந்தாட்ட அணியில் வந்து 6 பேர் தாய் நாட்டுக்கு திரும்பி போக மறுத்து, அதாவது ஈரானுக்கு திரும்பி போக விருப்பமில்லை என்று சொல்லி ஆஸ்திரேலியாவில் அடைக்கலம் கோரியிருந்தார்கள். அந்த 6 பேருக்குமே வந்து உடனடியாக கேட்ட அண்டே வந்து அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அடைக்கலம் பெற்றுக்கொண்ட 6 பேரில் 6 பெண் வீராங்கனைகளில் 3 பேர் சொல்லியிருக்கிறார்கள், இல்லை எங்களுக்கு இந்த அடைக்கலம் வேண்டாம், நாங்கள் திரும்ப ஈரானுக்கு போகிறோம் என்று சொல்லி. இது வந்து ஒரு மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த அடைக்கலம் கேட்ட அந்த 6 பெண்கள் தானே 6 வீராங்கனைகள், அவர்களை வந்து ஏற்கனவே ஈரான் துரோகிகள் என்று சொல்லி முத்திரை குத்தி இருக்கிறது. ஈரானிய ஊடகங்களில் வந்து துரோகிகள் என்று சொல்லப்பட்டது. அதுக்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்குது. அந்த உதைபந்தாட்ட போட்டி நடக்கக்குள்ள இந்த 6 பேருமே வந்து
தேசிய கீதம் பாடையில ஈரானினுடைய தேசிய கீதத்தை பாட மறுத்திருந்தார்கள். அந்த 6 பேரும் தான் பிறகு அடைக்கலம் கேட்டிருந்தார்கள். பிறகு அதில் 3 பேர் தங்களுடைய முடிவை மாற்றிக்கொண்டு ஈரானுக்கு திரும்பி போக விரும்புவது ஏன் என்ற கேள்வி ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒருவேளை அவர்களுக்கு ஏதாவது ஆபத்துக்கள் நேரலாம் என்று சொல்லி, அல்லது அவர்களுடைய குடும்பத்தினர் அங்கே கடும் அழுத்தங்களுக்கு உள்ளாகி இருக்கலாம், ஏதாவது பிரச்சனை பின்னணியில் போய்கொண்டிருக்கலாம் என்று சொல்லி பரவலாக சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.